श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைக்கி நம்ம நிர்வாண சதகத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். ந புண்ணியம் ந பாபம் ந சௌக்கியம் ந துக்கம் ந மந்த்ரோ ந தீர்த்தம் ந வேதா ந யஜ்ஞா அஹம் போஜனம் நைவ போஜ்யம் ந போக்தா சிதானந்த ரூப சிவோஹம் சிவோஹம். இந்த ஸ்லோகம் ஆத்ம சதகத்தின் நிர்வாண சதகத்தின் 4வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் பாலசங்கரர் ஆதிசங்கரர் நம்ம கோவிந்த பகவத் பாதரை பார்த்து சொல்கிறாராம். இப்போது இந்த ஸ்லோகத்தில் எதெல்லாம் அவர் இல்லை என்று சொல்ல போகிறார், கடைசியில் சிதானந்த ரூபமாக இருக்கும் சிவனின் ஸ்வரூபம் என்றும் சொல்ல போகிறார். அந்த ஒரு வகையில் இப்போ என்ன ஆரம்பிக்கிறார் என்றால், ந புண்ணியம் ந பாபம் ந சௌக்கியம் ந துக்கம். ந புண்ணியம் ந பாபம், நான் புண்ணியமும் இல்லை பாவமும் இல்லை. ந சௌக்கியம் ந துக்கம், நான் சந்தோஷமும் இல்லை அந்த ஆனந்தமும் இல்லை துக்கமும் இல்லை என்று சொல்கிறார். ந மந்திரம் ந தீர்த்தம் ந வேதா ந யஜ்ஞா. ந மந்திரம், நான் மந்திரமும் இல்லை. ந தீர்த்தம், அந்த புண்ணிய தீர்த்தங்கள் என்று சொல்கிறாலே நதிகளில் நீராடுவது, அந்த ஒரு கங்கை யமுனை போன்ற நதிகளில் நீராடுவது, அதை புனித தீர்த்தங்கள் என்று சொல்கிறார். அப்பேற்பட்ட தீர்த்தங்களில் ஒன்று நான் கிடையாது, அந்த தீர்த்தங்களால் ஆனவன் கிடையாது, அந்த தீர்த்தங்களும் கிடையாது என்று சொல்கிறார். ந புண்ணியம் ந பாவம் ந சௌக்கியம் ந துக்கம் ந மந்திரம் ந தீர்த்தா ந யஜ்ஞா ந வேதா. அதாவது நான் வேதமும் இல்லை யஜ்ஞங்களும் இல்லை என்று சொல்கிறார். அகம் போஜனம் நெய்வ போஜ்யம் ந போக்தா. அகம் போஜனம், போஜனம் என்று சொன்னால் அனுபவம் என்று பொருள். போஜ்யம் என்றால் எந்த பொருள் அனுபவிக்கப்படுறதோ அந்த பொருளுக்கு போஜ்யம் என்று பெயர். போக்தா என்றால் யார் அனுபவிக்கிறாளோ அவளுக்கு போக்தா என்று பெயர். அகம் போஜனம், நான் போஜனம் இல்லை, நான் அந்த ஒரு அனுபவம் கிடையாது. இப்போ ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறோம், அது அனுபவமாக ஒரு மெமரியாக நம்மளோட பிரெயினில் போய் ஸ்டோர் ஆகுது என்று சொல்கிறாலோ இன்னும் அது போலவே தான் அகம் போஜனம், நான் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, எந்த ஒரு அனுபவமும் இல்லை. போஜ்யம், எந்த ஒரு அனுபவிக்கப்படும் பொருளும் இல்லை. போக்தா, அனுபவிப்பவனும் இல்லை என்று சொல்கிறார் நம்மளோட சங்கரர். சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். இப்படியெல்லாம் இல்லை என்றால் நான் சித் ஆனந்தம், அந்த பிரம்மத்தின் நிலையை அறிந்த ஞானத்தோடையும் அந்த ஞானத்தினால் கிடைத்த ஆனந்தத்தை பெற்றவனாகவும் சிவபெருமானின் சொரூபமாகவும் இருக்கிறேன். சிவபெருமானும் நானும் வேறில்லை, அவரோட ஒற்றுமையாக இருக்கிறேனே, இதுதான் எனக்கு இருக்கிற ஐடென்டிட்டி, இதுதான் எனக்கு இருக்கிற அடையாளம் என்று சொல்கிறார் சங்கரர் கோவிந்த பகவத் பாதரை பார்த்து. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்மளோட நேற்றைய தினத்து நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஸ்வேதகேது தன்னோட அப்பாவாக இருக்கும் அந்த ஒரு உத்தாலகரோட ஆசிரமத்துக்கு திருப்பி வராராம். வரும்போது ஒரு கர்வத்தோட ஒரு செருக்கோடு வராராம். என்னோட அப்பாவை விட அதிகமாக எனக்கு ஞானம் இருக்கு இப்போ என்ற அந்த ஒரு பொய் அபிமானத்தோடு வராராம் அவர். இப்படி ஒரு பொய்யான அபிமானத்தோடு ஒரு அகங்காரத்தோடு அவர் வந்த உடனேயே நம்மளோட உத்தாலகரும் அந்த ஸ்வேதகேதுவை பார்த்து கேட்குறான். தன்னோட மகனை ரொம்ப நாட்கள் கழிந்து பார்க்கறதுனால கேட்குறான் கவலையோட, எங்கே போயிருந்த, என்ன ஆச்சு, எங்கேருந்து வர, நீ இப்போது நல்லா தானே இருக்கே, ஏதாவது ஆயிடுத்தா உனக்கு என்று கேட்குறார் நம்மளோட உத்தாலகர். கருணையோட ஒரு பாசத்தோடு கேட்குறாராம். கேட்கும்போது மூஞ்சியை தூக்கி வச்சுன்னு நம்மளோட ஸ்வேதகேது எதுவுமே பதில் சொல்லலையாம். அப்புறம் திரும்பி நம்மளோட இந்த ஒரு உத்தாலகரை ஒரு ஏளனமான பார்வையோடு பார்க்குறார் என்று சொல்கிறார். இப்படியெல்லாம் நம்ம மகன் பண்ண மாட்டானே, என்னாச்சு இவனுக்கு, நம்ம ஏதாவது கேட்டால் அவன் விரைந்த பதில் சொல்வானே, இப்போ ஏன் பதிலே சொல்லாமல் இருக்கான், அதோட இவ்வளோ ஒரு அபிமானத்தோட, ஒரு பொய் அபிமானத்தோட அகங்காரத்தோட பார்க்குற மாதிரி இருக்கே அவனோட பார்வை, என்ன ஆச்சுன்னு தெரியலையே என்று யோசிக்கிறாராம் நம்மளோட உத்தாலகர். அப்போது அந்த சமயத்தில் அவர் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஸ்வேதகேது பேச ஆரம்பிக்கிறாராம் உத்தாலகர்கிட்ட. அப்பா, உங்களுக்கு தான் ஞானம் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்கோ, இப்போது நான் இந்த ஆசிரமத்தை விட்டு போன கொஞ்ச நாட்கள்லேயே உங்களை விட அதிகமான ஞானத்தை பெற்று திரும்பி வந்திருக்கேன். என்கிட்ட என்ன கேள்வி வேணாலும் நீங்கள் கேளுங்க, எல்லாத்திற்குண்டான பதிலும் என்கிட்ட இருக்குது என்று சொல்கிறான் ஸ்வேதகேது. இதை கேட்ட உடனே சிரிக்க ஆரம்பிக்கிறான் தன்னோட தந்தை. ஓ, அப்படிதான், இவ்வளோதான் விஷயமா, நான் கூட ஏதோ பெருசாக இருக்கும் என்று பயந்துட்டேன். சரிப்பா, இந்த கேள்விகளுக்கு விடை அளி என்று சொல்லி பல கேள்விகளை கேட்கிறாராம் நம்மளோட உத்தாலகர். இந்த கேள்விகளெல்லாம் அந்த உபனிஷத்தில் இருக்குது. அப்படி கேட்கப்பட்ட அந்த கேள்விகள் என்ன, நம்மளோட உத்தாலகர் ஸ்வேதகேது கிட்ட கேட்ட கேள்விகள் என்ன, அதற்கான பதிலை சரியாக அளித்தாராம் நம்மளோட ஸ்வேதகேது. இதெல்லாம் நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.